வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கிற போது அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட இந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்தியொன்று இன்றைய தினம் வெளியாகியிருந்தது. குறிப்பாக நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட நபர்களுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த 500க்கும் மேற்பட்ட நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 60 அரசியல்வாதிகளும் கிட்டத்தட்ட 100 உயர் அரசு அதிகாரிகளும் உள்ளடக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான நபர்களுக்கு எதிராக ஒரே நேரத்தில் சொத்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை என்று கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த ஆணைக்குழுவினுடைய உயர் அதிகாரி கூறியிருக்கக்கூடிய தகவல் தொடர்பாகத்தான் ஊடகங்கள்ல வெளியாகி வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர்களினால ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களுடைய உண்மைத்தன்மை குறித்து இந்த விசாரணையின் போதும் விசேட கவனம் செலுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய உத்தியோக பிரிவில் அண்மையில் ஊடகவியலாளர்களும் கப்பல் துறை ஆவண பணியாளர்களும் உள்வாங்கப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக காலக்கெடு கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்திருக்கின்ற போதிலும் இணையதளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அது ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருந்தது. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் 81 பிரிவின்படிதான் சொத்து மற்றும் இந்த பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை சமர்ப்பிக்க தவறக்கூடிய நபர்களுக்கான அபராதம் விதிக்க அல்லது ஓராண்டிற்கு மேற்படாத சிறை தண்டனை வழங்க அதிகாரம் என்பது உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைப்பாட்டில் இது தொடர்பாகவும் பேசப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த சட்டமுறைவுகளுக்கு அமைவாகத்தான் காவல்துறை பாதிப்புக்கு தகுதியுள்ள பதவிகளுக்கு மேலதிகமாக 13 முக்கிய அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு தற்போதைய அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் கடந்த காலங்களில் முக்கிய பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வந்த காவல்துறை அதிகாரிகளை பெருமளவில் நீக்கிய நிலையில் இந்த நடவடிக்கை என்பது முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் கபீர் ஹாசிம், ஸ்ரீதரன், ரஞ்சித் மதம பண்டார, தர்மசேன உள்ளிட்ட எம்பிக்களுக்கும் அத்தகைய பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களுக்கும் இவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் சபாநாயகரான கரு ஜெயசூரிய, விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான டக்ளஸ் தேவானந்தா ஆகியோருக்கும் இந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்படுகிறது. இதேவேளை தேசபந்து தென்னகோன் போன்ற ஒரு குறிப்பிட்ட உயர் அதிகாரிகளுக்கும் இவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அது மட்டுமன்றி காலகொட அத்தை ஞானசார தேரருக்கும் சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளின் பாதுகாப்பிற்காக சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஒரு ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் தகவல் வெளியாகி இருந்தது. இதே நேரத்தில் பிபிஏ பாதுகாப்பு வழங்கப்பட்ட நபர்கள் யார் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்த ஜெயவர்தன கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதுதான் இத்தகைய பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு இந்த சிறைச்சாலை சார்ந்த விஷயங்களை பார்க்கிற போதும் இந்த சிறைச்சாலையில 8 சிறை அதிகாரிகள் கொடூரமாக சித்திரவதை செய்த அனைத்து கைதிகளையும் மீண்டும் கைது செய்யவும் அவர்கள் மீது இந்த கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கொடூரமான கொலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுமார் 75 கைதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் அடையாளம் காணும் விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மும்முரமாக நடாத்தப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிறை அதிகாரிகள் மிக கொடூரமான முறையில் சித்திரவதை செய்து கொலை செய்த சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து கைதிகளிடமும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
மேலும் சிறையில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் பதிவான காட்சிகள் கொண்ட டிவிஆர்களை தேடி காவல்துறையினர் தற்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முழுமையான சோதனையை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்புல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அதாவது மிக நாகரிகமான முறையிலும் தார்மீக பொறுப்புகளுடனும் செயல்பட்டு வந்திருக்கிறதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார். கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சந்தித்து பேசிய போது இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. 1988 ஆண்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தின் போது அப்போதைய நீதி அமைச்சர் பதவி விலகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அன்றைய தினத்தில் அவர் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இவ்வாறு தன்னுடைய பதவியை துறந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி அவருடைய பிரதி அமைச்சரும் பதவி விலகி இருந்தமையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் வழிகாட்டுதலின்படி 1988 ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த போல் பெரேரா எந்தவிதமான தயக்கமும் இன்றி உடனடியாக பதவி துறந்தமையும் அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். இத்தகைய முன்னுதாரணங்களை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் ஒழுக்கத்தை பறைசாற்றுவதாக அவர் தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் விவகாரத்தில் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு போதிய அவகாசம் இருந்ததா? இருப்பினும் ஏன் இது குறித்து நீதி அமைச்சின் செயலாளருடன் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த சம்பவத்திற்கு நீதி அமைச்சரை போலவே நீதி அமைச்சின் செயலாளரும் சமமான பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பொறுப்பு கூறல் அவசியம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அவர்களுடைய கட்சியின் போது கடந்த காலத்துல எப்படி பொறுப்பு கூறலுக்கு தலை சாய்த்திருந்தார்களோ அதனை போன்று தற்போது இருக்கக்கூடிய நீதி அமைச்சர் செயற்பட்டு இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தனக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைத்தால் அதனை தவிடு பொடியாக்குவதற்கு தயார் என்று சொல்லி சட்டத்தன்னியான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல் சம்பவங்களும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீதி அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர கோரிக்கை விடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலை கைதிகள் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதலை தடுப்பதிலும் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் நீதியமைச்சர் தன்னுடைய தார்மீக பொறுப்பையும் அமைச்சருக்குரிய கடமையும் நிறைவேற்ற தவறியதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய பதவியை விலக வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். எதிர்க்கட்சியின் இந்த நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்கும் போதுதான் ஹர்ஷன நாணயக்கார இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அரசை பலவீனப்படுத்தவும் அரசியல் ஆதாயம் தேடவும் சில தரப்பினர் இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க முயற்சிக்கின்றனர். எனக்கு எதிராக கொண்டுவரப்படுகின்ற இத்தகைய நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்தில் தவிடு பொடியாகிவிடும். இவ்வாறான தந்திரங்கள் மூலம் அரசினுடைய செயல்பாடுகள் ஒருபோது முடக்க முடியாது என்று நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். சிறைச்சாலையில் நிலவும் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகிச் செல்லவில்லை என்றும் இவ்வாறான விமர்சனங்களினை மென்மேலும் வலுவான முடிவுகளை எடுப்பதற்கு தான் தூண்டும் என்று தெரிவித்தார். அது மட்டுமன்றி உண்மைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் எனக்கு இதுபோன்ற அரசியல் சவால்கள் என்பது ஒரு பொருட்டல்ல என்று நீதியமைச்சர் தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை நிராகரித்திருக்கக்கூடிய நீதியமைச்சர் சிறைச்சாலைத்துறை நீதியமைச்சருடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்திலையும் விரிவான விளக்கங்களை வழங்க தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.